என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர், என் வருங்கால மருமக கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ண. என்னைக்கு இருந்தாலும் அந்த கையில் எங்களுக்கு பிரச்சனையா தான் வந்து நிப்பா. அதனால அவளை போட்டு தள்ளிட சொல்லிட்டா. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மேடம் எல்லாம் ஓகே தான், ஆனா அது எப்படின்னு தான் தெரியல மேடம். என்ன யோசிக்கிறீங்க? இத நீங்க செய்யலன்னா அவ ஜெயிலுக்கு போனதும் அங்க யாரையாவது வச்சு நான் இந்த காரியத்தை முடிச்சிருவேன். சரி, உங்களுக்கு அந்த 4 கோடி கிடைக்கட்டுமேன்னு நினைச்சேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க இன்னும் 20 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்ல கஷ்டப்பட்டா கூட உங்களால இந்த பணத்தை பார்க்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் தானா வந்து சேரும். யோசிக்காம காதோட காது வச்ச மாதிரி முடிச்சிடுங்க. நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. சரி, யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. மேடம் 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 மேடம், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் மாட்டுவேன். யாராவது சொந்த காசுல சூனிய வச்சுப்பாங்களா? நான் வெளியில சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். எதுக்கும் இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கையில் ஜட்ஜு கிட்ட பேசினது, ஸ்டேஷன்ல திமிரா நடந்துகிட்டான்னு சொன்னது எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. நாம இவளை பேச வச்சதுக்கு காரணமும் இவளை தப்பிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இதையே சாக்கா வச்சு இவளை முடிச்சிடலாம். மேடம், பிளான் பக்கா, நான் முடிச்சிடறேன். மேடம், நீங்க பேசினபடி பணம் தானா வந்து சேர்ந்துரும். ஓகே மேடம், நான் முடிச்சிடறேன்.